வெல்கம் டு Nagu'sNalabagam. நம்ம இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி தோசைக்கு பதிலாக வித்தியாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். ஆயிலும் இருக்காது. ரொம்ப ஸ்டீமில் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யணும்னு இப்போ பார்க்கலாம். சோயா பால்ஸ் வந்து ஒரு 15 பால் நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சுருவோம். உப்பு தேவையில்லை, நம்ம கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாம். 3 நிமிஷத்தில் பால் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை இருத்துருவோம். நல்லா தண்ணியை இருத்துட்டோம். இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிருவோம். இப்போ ஒரு உருளைக்கிழங்கு துருவி வச்சுருக்கேன், வேக வைக்கலை. பட்டாணி வந்து நச்சுட்டு வச்சுருக்கேன். அப்படியே நம்ம வச்சாலும் ஸ்டீமில் வேக வைக்கும்போது வெந்துடும். ஒன்று சேர்த்து உருட்டும் போது பிசுறா வரக்கூடாதுங்கிறதுனால லேசாக நச்சு வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ஒரு பெரிய வெங்காயம், குடமிளகா, சிகப்பு குடமிளகா போட்டிருக்கேன். நீங்கள் க்ரீன் கூட போடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, கொஞ்சம் மல்லித்தலை. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் வந்து 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், ரவா, பாம்பே ரவா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, கோதுமை மாவு வந்து 100 கிராம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கின்றோம். நம்ம மீல் மேக்கர் வந்து அரைச்சதுனால அதுவே கொஞ்சம் மாவு தன்மையோடு இருக்கும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இதில் உப்பு உரைப்பெல்லாம் போதுமானு பார்த்துக்குங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ரைட், மாவு கலவை நமக்கு ரெடி. இதில் நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால ரவை ஊறுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி வைப்போம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஸ்டீமில் வச்சுருவோம். நம்ம செஞ்சுருக்க அளவுக்கு 10 பீஸ் வரும். அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும். தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், கலர் மாறிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துட்டு அடுத்த பிளேட்டை வச்சிரும். கோதுமை மாவு வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 சிட்டிகை அளவுக்கு, இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கெட்டியான தோசை மாவு பதத்தில் கரைச்சிக்கும். அதை பஜ்ஜி மாவு பதத்தில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிறிஸ்பியாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான். இந்த மாதிரி சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இது வந்து 2 பிரெட் ஸ்லைஸை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணிடுவோம். 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் வந்து போட விருப்பம் இல்லைன்னா அப்படி வந்து கோதுமை மாவில் போட்டு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிடலாம். இது நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸ் நம்ம சேர்த்துருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக, நல்லா முறுமுறுன்னு இருக்குது. இது வந்து பிரெட் க்ரம்ஸ் சேர்க்காம வெறும் கோதுமை மாவில் டிப் பண்ணி எடுத்துருக்கோம்.
எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.